எல்லோரும் தேர்தல் களத்தில் தீவிரமாக பம்பரம் போல் சுற்றிச் சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம். நமக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் பாஜக அரசின் கோட்டு சதியை மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு அதைவிட மேலானது என்று நம்புவதால் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை 2-3 நாட்கள் இடைவெளியிலே அறிவிப்பு செய்து ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பரவலான நாம் பங்கேற்றிருக்கிறோம். நமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். அது போதும், இனி ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று நாம் அமைதியாக இருந்துவிட முடியவில்லை. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு சூழலில் இது குறித்து இன்னும் நாம் விரிவாக விவாதிக்க, இதனை ஒரு பொது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் உள்நோக்கத்தோடுதான் இதை கையாளுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தால் எஸ்ஐஆர் என்கிற இந்த நடவடிக்கையை உடனே நிறுத்திவிட முடியுமா என்றால் முடியாது. பிறகு எதற்கு ஆர்ப்பாட்டம் என்று கேட்கலாம். எஸ்ஐஆர் என்பது எவ்வளவு தீவிரமான உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கை என்பதை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். நமது இயக்க தோழர்கள் ஒவ்வொருவரும் இதன் நுட்பத்தை புரிந்து கொண்டு களத்தில் இருக்க வேண்டும். இழுத்த இழுப்புக்கு வளைந்து கொடுப்பது போல் இல்லாமல் அரசியல் புரிதலோடு களமாட வேண்டிய தேவை இருக்கிறது. எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும், தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை தடை செய்ய வேண்டும் என்று கோரி நமது கட்சியின் சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தல் வரப்போகிறது. வாக்காளர் பட்டியலில் நம் பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றால் தான் வாக்களிக்க முடியும். நம்முடைய வாக்குகளையே பறிகொடுத்துவிட்டு நடுத்தெருவில் நிற்க முடியாது. எனவே நாமும் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் இறங்கித்தான் ஆக வேண்டும். இதை மறுக்க முடியாது. அப்படி ஒரு நெருக்கடியை பாஜக அரசு அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நேரத்திலே இதை அறிவிப்பு செய்தால் இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது. கட்டாயம் அவர்கள் விமர்சனங்களை செய்து கொண்டே இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுத்தான் ஆக வேண்டும். தவிர்க்க முடியாது. எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லுகிற நான் என் பெயரை வாக்காளர் பட்டியலிலே இடம்பெறச் செய்ய மறுதளிக்க முடியுமா? நான் போய் என் பெயரை பதிவு செய்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. எப்படியும் தேர்தல் வந்தே தேரும். தேர்தலில் நான் ஓட்டு போட்டே ஆக வேண்டும். ஆகவே ஒருபுறம் நான் இதை எதிர்த்தாலும் இன்னொரு புறம் நான் வாக்காளர் பட்டியலில் என் பெயரை இடம்பெறச் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு நெருக்கடியை இந்த ஆட்சியாளர்கள், சூதுமதியாளர்கள், சூழ்ச்சியாளர்கள்
திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் நாடாண்டவர்களுக்கும் இப்போது நாடாண்டு கொண்டிருக்கிற பாஜகவினருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இவர்கள் வழக்கமான சராசரியான அரசியல்வாதிகள் இல்லை. மோடி, அமித்ஷா அவர்களை வழிநடத்தக்கூடிய RSS தலைவர்கள் இவர்கள் வெறுமன தனிநபர்களுக்கான அதிகார வெறியர்களாக இருக்கிறார்கள் என்று கணக்கு போட்டுவிடக் கூடாது. எனக்கு மந்திரி பதவி கிடைத்தால் போதும், எனக்கு பிரதமர் பதவி கிடைத்தால் போதும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதும், இந்த பதவியை கொண்டு நாம் பொருளாதாரத்தை கொள்ள முடியும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை. இவர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேசத்தையே அடியோடு புரட்ட பார்க்கிறார்கள். அதற்காகத்தான் அதிகாரத்திற்கு வர விரும்பினார்கள். வந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, காங்கிரஸே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, இடதுசாரிகளே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவது, திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே இல்லை என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்குவது, இதுவெல்லாம் பிஜேபியின் அரசியல் செயல் திட்டங்களுள் ஒன்று. அதை மறந்துவிடக் கூடாது. செயல் திட்டங்களில் ஒன்று மறந்துவிடக் கூடாது. பேசக்கூடாது. இடதுசாரி அரசியல் மார்க்சியம், லெனினியம், மாவோயிசம் என்றெல்லாம் இங்கே யாரும் பேசக்கூடாது. தனிநாடு கோரிக்கை எழுப்பக்கூடாது. மொழி வழி தேசியவாதம் பேசக்கூடாது. பிராந்திய உணர்வுகளை வளர்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட கட்சிகளை எல்லாம், அமைப்புகளை எல்லாம், குழுக்களை எல்லாம் மெல்ல மெல்ல அழித்தொழிக்க வேண்டும். இந்தியாவில் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும். இந்தியாவில் ஒரே மொழிதான் ஆள வேண்டும். இந்தியாவில் மனித எல்லாம் நடைமுறைப்பட்டால் ஆயுதம் தாங்கிய புரட்சியை நடத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கருதாமல் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தனிப்பெரும் சக்தியாக வளர்ந்து, ஒற்றை பெரும் சக்தியாக வளர்ந்து, எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை, கண்ணு கட்டிய தூரம் வரையில் என்கிற நிலையை உருவாக்கி அவர்கள் விரும்புகிற இந்தியாவை படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஏதோ எலெக்ஷன் நிக்கணும், எம்எல்ஏ ஆனா போதும் நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் கிடையாது. ஏதோ சீட்டு கிடைச்சா போதும், எம்பி ஆனா போதும், மந்திரி ஆனா போதும் என்று நினைக்கிற சராசரி அரசியல்வாதிகள் கிடையாது. பிஜேபியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில சில்லறைகள் இருப்பார்கள், அவர்கள் வேறு. அந்த கட்சியிலும் அப்படி உண்டு. ஆனால் வழிநடத்தக்கூடியவர்கள் கொள்கை வகுப்பாளர்கள், கட்சியின் கொள்கை முடிவுகளை எடுப்பவர்கள், தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள், கோல்வாக்கரின் வெளிவந்தவர்கள், சாவர்கரின் பாசறையில் பயின்றவர்கள், ஹெட்கேவாரின் சிந்தனைகளில் ஊறியவர்கள், மத வெறியர்கள், சாதி வெறியர்கள். காணும் கனவு முற்றிலும் வேறானது. அதை சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இவர்கள் காணும் கனவு அம்பேத்கரின் கனவை சிதைப்பதாகும். அதுதான் அவர்களின் ஒற்றை செயல் திட்டம். அம்பேத்கரின் கனவு என்ன? இதை தெரிந்தால்தான் RSS கனவை புரிந்து கொள்ள முடியும். அம்பேத்கர் கண்ட கனவு இந்த மண்ணில் சாதிய மதவாத பாகுபாடுகள் கூடாது என்பதாகும்.
பாலினத்தின் பெயரால் ஆணாதிக்கம் இங்கே மேலோங்க கூடாது என்பதாகும். ஒவ்வொருவருக்கும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்கும் வாழ்வாதாரம், அனைவருக்கும் வாழ்வுரிமை, இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டுமானால் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற பாகுபாடுகளை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. இதுதான் அவருடைய தொலைநோக்கு பார்வை. இதுதான் அவர் விரும்பிய புதிய தேசம் இந்தியா. இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக கனவு கண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அல்லும் பகலும் கண் துஞ்சாமல் அயராது பாடுபட்டு உருவாக்கிய ஒரு மாபெரும் ஆயுதம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் பேச அனுமதிக்கிறது, குரல் எழுப்ப அனுமதிக்கிறது, போராட அனுமதிக்கிறது, அனுமதிக்கிறது, கட்சிகளை உருவாக்கிக் கொள்ள அனுமதிக்கிறது, வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது. ஜனநாயகத்தை நமக்கு மிக பெரும் ஆயுதமாக தருகிறது, கல்வியை தருகிறது, அதிகாரத்தை தருகிறது, அதிகார பகிர்வை தருகிறது. இவ்வளவையும் தருவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் தான். இதுதான் RSS கும்பலுக்கு பிடிக்கவில்லை, இதுதான் சங் பரிவார் அமைப்புகளுக்கு பிடிக்கவில்லை, இதுதான் சாவர்கரின் கும்பலுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சுகிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு பீகாரிலே அதிகாரத்தை பகிர்ந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் தமிழ்நாட்டையும் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. திமுக போன்ற திராவிட அரசியல் பேசுகிற கட்சிகள், கம்யூனிசம் பேசுகிற இடதுசாரி கட்சிகள் எல்லாவற்றையும் விட புரட்சியாளர் அம்பேத்கரியம் பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் எதிராக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். தலித்துகளை பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் அவர்கள் மிக இலகுவாக ஊடுருவுகிறார்கள். தலித் அமைப்புகளை அதன் மூலம் ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் அவர்கள் வெகுவாக காலூன்றுகிறார்கள், வேரூன்றுகிறார்கள். இந்தியா முழுவதும் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பெயரிலே இந்த சமூகம் ஓரணியில் திரண்ட வரலாறு புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதனை. அது ஷெட்யூல் காஸ்ட் பெடரேஷன், அதை உருவாக்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட இந்த மக்களை ஓரணியில் திரட்டுவதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவர். அதனால் அகில இந்திய அளவில் இந்த மக்கள் ஒரே அடையாளத்தோடு அணிதிரள ஒரு ஏதுவான சூழல் இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் உருவானது, அரசியல் கட்டமைப்பில் உருவானது. ஆனால் RSS செய்த சூழ்ச்சி, பாஜக செய்த சூழ்ச்சி, ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளேயும் இந்த சமூகங்களை தனித்தனி அடையாளங்களாக சிதறடித்து விட்டார்கள். நீ வேறு, அவன் வேறு, உன் வரலாறு வேறு, அவன் வரலாறு வேறு, உனக்கும் அவனுக்கும் பட்டியலில் இணைந்திருப்பதனால் எப்படி சொந்தம் உண்டாகிவிட முடியும், உனக்கு எப்படி
அவன் தலைவனாக இருக்க முடியும், அவன் சாதி என்ன? இவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும், இவன் சாதி என்ன என்கிற அரசியலை கூர்மைப்படுத்தியது பிஜேபி RSS. எல்லா மாநிலங்களிலும் இது நிகழ்ந்தது. தமிழ்நாட்டிலே 2000க்கு முன்பு வளர்ச்சி பெற தொடங்கிய பல அமைப்புகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் ஒரே மேடையில் தலித்துகள் என்கிற பெயரால் அல்லது பட்டியல் சமூகம் என்கிற பெயரால் அல்லது ஷெட்யூல்டு இனம் என்கிற பெயரால் நிற்கிற சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? தனித்தனி குழுக்களாக இன்றைக்கு சிதறடித்திருக்கிறார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது RSS பிஜேபி. வேர் பிடிக்க தொடங்கி இருக்கிறது. தலித்துகளின் குடிப்பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் இன்றைக்கு கொடிகளை பறக்க விடுகிறார்கள். ஒரு காலத்தில் நாடார் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம், பின்னர் முக்குளத்தோர் சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம், அதன் பின்னர் தேவேந்திரகுல வேளாளர், அருந்ததியர் என்று தலித் சமூகத்திற்குள்ளே ஊடுருவிய இயக்கம், சமூகத்தில் ஊடுருவிய இயக்கம், எவ்வளவு முயற்சி எடுத்தும் ஆதி திராவிடர் வன்னியர் சமூகத்திற்குள்ளே அவர்களால் ஊடுருவ முடியவில்லை. போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய தடுப்பு அரண்களாக இருப்பது வன்னியர் சமூகத்திற்கென்று வளர்ந்திருக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அவர்களும் பாஜகவோடு இன்றைக்கு உறவாடுகிறார்கள். தேர்தல் உறவை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் அந்த ஊடுருவல் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய தடுப்பு அரணாக இன்றைக்கு தமிழகத்திலே விளங்குகிறது. பிஜேபி RSS வகுக்கிற சதி திட்டங்களை முறியடிக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம். அவர்களின் முகத்திரையை கிழிக்கிற ஒரு அரசியல் நடவடிக்கை இது. இதனால் SIR-ஐ நிறுத்திவிட முடியாது. ஆனால் அவர்களின் சதியை முறியடிக்க முடியும், மக்களை அரசியல்படுத்துவதன் மூலம். அந்த மாநிலங்களில் வளர்கிற மாநில கட்சிகளில் ஊடுருவி அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து பிஜேபி RSS செயல் திட்டங்களில் ஒன்று. இதையெல்லாம் சில ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டாலும் அதை ஏற்க அவர்களுக்கு மனம் இசையவில்லை. வருங்காலத்தில் பலவீனப்படுத்தி பாஜகவின் செயல் திட்டங்களில் அதுதான் மிக முதன்மையானது. எந்த கட்சி சேருகிறார்களோ அந்த கட்சியை பேசுகிறார்கள். சிராக் பாஸ்வான் அத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார். எவ்வளவு பெரிய அதிகார பகிர்வு! திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை. தோழர்களே, அவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் நம்மிடத்திலே அவரை அறிமுகப்படுத்திய காலங்கள் உண்டு. அப்போது அவர் அரசியலுக்கு வரவில்லை, திரைப்படத்தில் கதாநாயகராக நடித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு பாஸ்வான் அவர்கள் இல்லை, அவருடைய மகன் அந்த கட்சியை பொறுப்பேற்று நடத்துகிறார். பிஜேபி கூட்டணியில் 25 இடங்களுக்கு மேலாக பெற்று போட்டியிட்டார். 30 இடங்கள் என்று கருதுகிறேன். 29 இடங்கள். இன்னைக்கு நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 19-20 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்.
அதிலே 4 பேர் தான் இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் பாஜக, RSS வழிமொழிந்த அவர்களின் ஆதரவு பெற்ற இந்த கட்சியில் சீட்டு வாங்கி நின்ற நபர்கள். நாளைக்கு பீகார்ல ஒரு பிஜேபி எடுத்து நிதிஷ்குமாரை விரட்டுகிற நிலையை கையாண்டால் இந்த உறுப்பினர்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக தான் நிற்பார்கள். இதுவெல்லாம் பிஜேபியின் செயல் திட்டங்களில் ஒன்று, RSS செயல் திட்டங்களில் ஒன்று. எப்படி அவர்கள் ஊடுருவுகிறார்கள் என்பதற்கு சொல்லுங்க. கூட்டணி கட்சிக்குள்ளேயே அவர்களின் நபர்கள் அவர்களின் ஊடுருவ செய்கிறார்கள். இது வெறும் யூகம் இல்லை, இது ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. நான் குறைத்து அவரை மதிப்பிடவில்லை. எப்படி இது ஒரு சான்று. அதிமுக தலைவர்களே எப்படி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லுகிறார்? அமித்ஷா அழைத்துதான் நான் டெல்லிக்கு போனேன், எங்களைத்தான் என்னிடத்திலே அவர்கள் பேசினார்கள். யார் அவர்கள்? ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அமித்ஷா போன்ற அரசியல் உள் விவகாரங்களில் தலையிட முடிந்ததா? பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் எவ்வளவு துணிச்சலாக மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று சவால் விடுத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை பிசைந்து நிற்கிறார். OPS அவர்களை கையாண்டது யார்? அவரை ஜெயலலிதா அம்மையாரின் சமாதியில் போய் அமர்ந்து தியானம் இருக்க வைத்தது யார்? சசிகலா அம்மையாரை அந்த கட்சியின் தலைவராக ஆக்க விடாமல் தலையிலே கை வைத்து ஓரங்கட்டியது யார்? டிடிவி தினகரன் கை வைத்தது யார்? இன்றைக்கு அதிமுகவில் தலைமைக்கான இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா? ஒரு கூட்டணி கட்சியை எப்படியெல்லாம் ஆண்ட கட்சியை, பல முறை வென்ற கட்சியை எவ்வளவு இலகுவாக இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு அதிமுகவிலே நின்று வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அமைச்சராக கூடியவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள்? இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். அதிமுக மேல் நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. சிராக் பாஸ்வான் அவர்களின் கட்சியின் மீது நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. பிஜேபி காரர்கள் எவ்வளவு சாதுரியமானவர்கள், சூழ்ச்சி நிறைந்தவர்கள், சூது நிறைந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று. திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மட்டும் நாம் பிஜேபி RSS எதிர்க்கிறோம் என்று பலர் எண்ணுகிறார்கள். அல்லது திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். இது நம்மை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு முயற்சி. எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. நாங்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறோம், நாங்கள் பெரியாரை படித்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. நாங்கள் இடதுசாரி அரசியலையும் உள்வாங்கியவர்கள். எனவே பாரதிய ஜனதா RSS என்கிற இந்த மதவாத சக்திகளை தமிழ்நாட்டிற்குள்ளும் வேரூன்றிவிடக் கூடாது என்கிற ஒரு பதைப்பு, ஒரு தற்காப்பு உணர்வு, அந்த அடிப்படையில் தான் தோழர்களே RSS பிஜேபி நாம் எதிர்த்தோ விமர்சித்தோ பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாம்
தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து என்னை குறிவைத்து அவதூறுகளை பரப்புவதிலும் திமுகவுக்கு துணை போகிற ஒரு இயக்கமாக சிறுமைப்படுத்துவதிலும் இதற்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லை, நோக்கமில்லை என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள். எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், எங்களுக்கான உத்திகளை எங்களால் வகுத்துக் கொள்ள முடியும். யாரும் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவனை விட அதிக அனுபவம் எங்களுக்கு, கள அனுபவம் எங்களுக்கு உண்டு. யூடியூப்ல உட்கார்ந்துட்டு அவன் பேசுறான். அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நான் ஆணவத்தில் RSS பிஜேபி உள்ளிட்ட சக்பரிவார்களின் அரசியலை நாம் எதிர்த்து பேசுவதற்கு, விமர்சிப்பதற்கு என்ன காரணம் என்பதை எடுத்துரைக்கிறேன். அவ்வளவுதான். அருமை தோழர்களே, இந்த SIR என்பது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை, ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இப்போது ஆய்வுகளில் நமக்கு தெரிய வருகிறது. 2002ஆம் ஆண்டு என்கிற ஒரு எல்லையை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள், தீர்மானித்திருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டு வாட்டர் லிஸ்ட், வாக்காளர் பட்டியலில் உன் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா, பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன, உன் பெயரும் தந்தை பெயரும் என்ன, இவையெல்லாம் நீ சரியாக அதிலிருந்து எடுத்து கை, நீ குடிமகன் தானா என்பதற்குரிய ஆவணத்தை காட்ட தேவையில்லை என்கிறது. இதற்கு முன்பு இப்படி நடைமுறைக்கு வந்ததா என்றால் இல்லை, ஏற்கனவே SIR நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஃபார்ம், இந்த விண்ணப்ப படிவம் இப்படி BLO என்கிற அதிகாரிகளை கொண்டு வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் வழங்க பெற்று அதை பூர்த்தி செய்து அவர்களே அதை பதிவேற்றம் செய்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை பதிவேற்றம் செய்து விட்டோம் என்று உறுதிப்படுத்துகிற நிலை கடந்த காலங்களில் இருந்ததா என்றால் இல்லை. வழக்கமாக வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு முன்வைக்கப்படும். அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு இலவசமாக பட்டியல் வழங்கப்படும். அங்கீகாரம் பெறாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படி அந்த பட்டியலை வாங்க முடியாது. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. 99 நாம் தேர்தலில் நின்ற காலத்தில் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்போது பதிவு பெற்ற கட்சிகளும் அந்த பட்டியலை பதிவிறக்கம் செய்து எடுத்துக்கொள்ள முடியும். எல்லோருக்குமான பட்டியலாக இன்றைக்கு அது பொது வெளியில் கிடக்கிறது, ஆன்லைனில் கிடக்கிறது, எடுத்துக்கொள்ள முடியும். நீயே போய் பார்த்து உன் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா என்று சரி செய்ய முடியும். இல்லை என்றால் சேர்க்க முடியும், இருக்கிறது என்றால் பிழை இல்லாமல் இருக்கிறதா என்று சரி பார்க்க முடியும். பிழை இருந்தால் 6 ஃபார்ம் 7 என்றெல்லாம் தனியே, இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்த நடைமுறை. அதெல்லாம் நம்ம கண்டுகிறது இல்லை. பெரிய கட்சிகள், ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணுங்கிற ஒரு கட்டாயத்தில் எல்லாருடைய பெயர்களையும் அவங்களே சரி செய்து அவங்களே வாக்காளர் பட்டியலை சீர் செய்து விடுவார்கள். இப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்தது. நாமெல்லாம் யாரும் போய் நிக்கல, எந்த ஃபார்ம் நம்ம வாங்கல. இப்ப என்ன ஆகி இருக்கிறது என்றால், தேர்தல் ஆணையம் அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு அறிவிப்பை செய்தது. என்னவென்றால், இந்தியாவில் இருக்கிற அல்லது தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் உள்ள, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற 6.5 கோடி வாக்காளர்களும் வாக்காளர்கள் இல்லை என்று அறிவித்து விட்டது. நீங்கெல்லாம் வாக்காளர்கள் கிடையாது. ஒரே ஆர்டர்ல போட்டான். நான் வேளச்சேரி தீர்மானம் பண்ணும்போது நீங்க யாரும் இனிமே பொறுப்புல கிடையாதுன்னு அறிவிச்சேன்.
புதுசா விண்ணப்பம் கொடுங்க. நீங்க யாரா இருந்தாலும் பொதுச் செயலாளருக்கு வேணுமா, தலைவருக்கு வேணுமா? நானே தலைவருக்கு பணம் கட்டி விண்ணப்பம் கொடுத்தேன். கட்சியில தலைவர் பதவிக்கு நான் 2000 ரூபாய் டிடி எடுத்து, கட்சிக்கு டிடி எடுத்து, தமிழ் மண்ணுக்கு 1500 ரூபாய் டிடி எடுத்து விண்ணப்பத்தோடு இணைச்சு அந்த குழுவோட ஒப்படைச்சேன். சரி தீர்மானத்தில் அந்த மாதிரி இந்திய ஒன்றிய அரசு வாக்காளர்களையும் ஒரே ஆணையில் நீங்க யாரும் வாக்காளர் கிடையாது அறிவித்து விட்டது. நீயே உன்னை வாக்காளர் என்று உறுதிப்படுத்திக் கொள். அதற்கு நாங்க BLO என்று பூத் லெவல் ஆபீசரை போட்டிருக்கிறோம். அவங்க உனக்கு கொண்டாந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுப்பார்கள். அந்த விண்ணப்பத்தில் உன் பெயரை எழுது, தந்தை பெயரோ தாய் பெயரோ எழுது, உடைய முகவரியை எழுது, உடைய ஆதார் எண்ணை எழுது. இதெல்லாம் எழுதிட்ட ரைட். ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் இருக்கா அதை பதிவு பண்ணு. இல்ல இப்பதான் நான் புதுசா வாக்காளர் பதிவு பண்ண போறேன். ரைட். அப்ப 2002 தேவையில்லை. வேற என்ன தேவை? அந்த 2002 பட்டியலில் இடம்பெறாதவர்களும் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பவர்களும் நான் சொல்ற 13 டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட காட்டு. அது எதுக்கு? நீ இந்த நாட்டில் தான் பிறந்தாயா, இந்த நாட்டின் குடிமகன் தானா என்று எனக்கு தெரியாது. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு ஓட்டரா மாறி இருக்க கூடாது. அப்படிலாம் உன்னை வாக்காளரா அங்க சேர்த்துக்க மாட்டோம். நீ முதலில் குடிமகனா என்பதை உறுதி செய், பிறகு வாக்காளரா என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற SIR நடவடிக்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, இப்ப இந்தியாவில் அண்டை நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்கின்றன? மேல ரஷ்யா இருக்கு, சீனா இருக்கு, இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, இன்னொரு பக்கம் பர்மா இருக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு, அதை ஒட்டி ஆப்கானிஸ்தான் இருக்கு, இந்த பக்கம் இலங்கை இருக்கு. இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடியவை. அண்டை நாடுகளில் இருந்து பல்வேறு காரணங்களால் புலம்பெயர்வது, இன்னொரு நாட்டுக்கு குடியேறுவது. இப்ப இலங்கையிலிருந்து ஏராளமானவர்கள் இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். வந்துவிட்டதனால் அவர்கள் குடிமகன் இல்லை. ஆனால் அவர்களுக்கு குடியிருக்க இடம் தர வேண்டும். இடம் தந்தால் வீடு தர வேண்டும், வீடு தந்தால் மின்சாரம் தர வேண்டும், குடிநீர் தர வேண்டும். மின்சாரமும் குடிநீரும் தந்தால் போதாது, அவர்களுக்கு ரேஷன் அட்டை தர வேண்டும். அட்டை தந்தால் போதாது, அவர்களுக்கு வாக்காளர் அட்டையும் தந்தாக வேண்டும். வாக்குரிமையும் உண்டு. குடியுரிமை இல்லை, ஆனாலும் அவன் இந்த மண்ணில் வாழக்கூடியவன் என்கிற காரணத்தினால் உலக நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு ஒப்பந்த அடிப்படை, அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு இத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டியது ஒரு தேசத்தின் கடமை, ஒரு அரசின் கடமை. இந்த இடத்தில் நீ இங்கே குடியிருப்பதனால், இலங்கையை சார்ந்தவனாக இருந்தாலும் குடியிருப்பதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தந்தாலும் உன்னுடைய வாக்குரிமையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. உனக்கு வாக்குரிமை தர முடியாது. அந்நிய மண்ணில் இருந்து இங்கே குடியேறியவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது என்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த SIR மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், அது தீவிரமாக உள்ள பிற மாநிலங்களுக்கு, அசாம் போன்ற மாநிலங்களுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு, மணிப்பூர், அசாம், அந்த வடகிழக்கு மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் பர்மாவில் இருந்தும் பங்களாதேஷ் என்கிற வங்கதேசத்தில் இருந்தும் ஏராளமானவர்கள் பல்வேறு காரணங்களால் குடியேறுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை இல்லை என்று தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்வது ஒரு கடமை என்கிற நிலையில் சரி என்று கூட வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்வோம்.
அசாம்ல அது நடந்திருக்கிறது. ஆனால் எஸ்ஐஆர் நடக்கவில்லை. நேரடியாக என்ஆர்சி நடந்திருக்கிறது. என்ஆர்சி என்பது உங்களுக்கு தெரியும், தேசிய குடிமக்கள் பதிவேடு, சிட்டிசன்ஸ், குடிமக்களுடைய தேசிய பதிவேடு. யார் யார் இந்த குடிமக்கள், இந்த தேசத்தின் குடிமக்கள் என்பதை பதிவு செய்வதற்கென்று ஒரு ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுதான் சிஏஏ சட்டம். அது ஏற்கனவே வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே அந்த சட்டம் இருந்தது. அப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தார்கள். இந்த எஸ்ஐஆர் இவ்வளவு கடுமையாக இல்லை. தேர்தல் ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மூலம் தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு மோடி அரசு அதை மேற்கொள்கிறது. அங்க பல லட்சம் பேர், கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள், பல லட்சம் பேர் இன்றைக்கு இந்தியாவின் குடிமக்கள் இல்லை என்று அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் இதற்கான ரூபாயை ஒதுக்கி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற அகதி முகாம்களில், வழக்கமான அகதி முகாம் கிடையாது, அது கான்சென்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள், ரொம்ப மோசமா இருக்குது, அந்த முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவனை வேற நாட்டுக்கும் திருப்பி அனுப்ப முடியாது, அந்த நாட்டுக்காரன் எடுத்துக்க மாட்டான். இந்த நாட்டிலும் குடியுரிமை தர முடியாது, இந்த நாட்டு குடிமக்களுக்குரிய எல்லா வசதிகளையும் உனக்கு செய்து தர முடியாது. அதனால் உனக்கு தனியா ஒரு முகாம் உருவாக்குற அப்படின்னு பல கோடிக்கணக்கான ரூபாய் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அசாமில் கட்டி முடித்து விட்டார்கள். வடகிழக்கு மாகாணங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு, நியாயப்படுத்துவதற்கு சில கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான தேவை என்ன? தமிழ்நாட்டிலே 1 லட்சம் பேர் தான் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள், ஈழத் தமிழர்கள் இருக்கிறார்கள், முகாம்களிலும் வெளிப்புறங்களிலும். அதிகபட்சம் 1.5 லட்சம் பேர். ஆனால் இவர்கள் கனடாவிலே, ஐரோப்பிய நாடுகளிலே பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான பேர். இன்றைக்கு அகதி முகாம்களில் அடைபட்டு கிடக்கிற நிலை உள்ளது, லட்சக்கணக்கான பேர் உள்ளது. அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு குடியேறியவர்களை அப்புறப்படுத்துவது, அகதி முகாம்களை நடத்துவது என்கிற காரணத்திற்காக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற இவர்கள், அப்படி தீவிரமாக அந்நிய தேசங்களில் இருந்து குடியேறிய மாநிலங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த வேண்டும் என்ற குரல் ஒருபுறம் இருக்கிறது. அசாமில் எஸ்ஐஆரே இல்லை, அங்கே நேரடியாக என்ஆர்சி. இங்கே நேரடியாக என்ஆர்சியை பயன்படுத்த முடியாது என்பதால் தான் பிற மாநிலங்களில் நேரடியாக என்ஆர்சியை சிஏஏ என்கிற சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்த முடியாது என்பதால் தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரால் குடிமக்கள் யார் யார் என்கிற அடையாளத்தை கண்டுபிடிக்கிற வடிகட்டும் நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறார்கள். இது ஒரு ஃபில்ட்ரேஷன் பிராசஸ். வடிகட்டும் நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள். நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியவில்லை. சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றினாலும் கூட நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தேசம் தழுவிய அளவில் வெகுவாக வெடித்தெழுந்ததை நாடு அறியும். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளின், மனித உரிமை ஆர்வலர்களின் போராட்டம் வெடித்தெழுந்தது. விடுதலை சிறுத்தைகள் மிக தீவிரமாக அந்த போராட்டங்களில் பங்கேற்றோம்.
கொரோனா நேரத்தில் அவை அணைந்து போயின. அந்த சட்டத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை. நம்முடைய போராட்டங்களும் அப்படியே நீர்த்து போயின. அதை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். மீண்டும் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அவர்கள் அறிவித்தால் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதாக அமைந்துவிடும். ஆகவே வெளிப்படையாக நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரை தீவிரப்படுத்துவதன் மூலம் குடிமக்கள் பேரட்டை உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் பாஜகவின் சதித்திட்டம். இதை உணர்ந்த காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் இதை தீவிரமாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குறைந்தது 10 அல்லது 15% பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இது ரொம்ப சாதாரணமான நடைமுறையில் நிகழக்கூடிய ஒன்று. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். எல்லோராலும் போய் 100% வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாது. எப்படியும் ஒரு 10%, 15% பேர் திட்டமிட்டவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லவில்லை. தன்னியல்பாகவே 2002 என் பேர் இல்ல, நாம் போய் ஆவணங்களை தேடி கொடுக்க முடியாது. 2002 வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் அதில் என்னால சேர்த்துக் கொள்ள முடியாது. நான் எங்கேயே இருப்பேன், சண்டிகாரில் வேலை செய்வேன், பாம்பேல இருப்பேன், கர்நாடகாவில் இருப்பேன், அங்கேயே குடிபெயர்ந்து போயிட்டேன். இங்க வந்து என் பேரை பதிவு செய்ய முடியாது. இப்படி ஒரு 10% பேர் பெயர்களை பதிவு செய்ய முடியாமல் போனால் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்க நேரிடும். 15% பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்குரிமையை பறிகொடுக்க நேரும். இவர்களில் யார் பெரும்பாலும் இருப்பார்கள்? சாதாரண மக்கள், ஏழை எளிய தலித்துகள், ஏழை எளிய சிறுபான்மை மக்கள், ஏழை எளிய அனைத்து தரப்புகளை சார்ந்த மக்கள், உழைக்கிற மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள், இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், வேறு மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து தங்கியிருப்பவர்கள். ஆக இவ்வளவு பேர் வாக்குகளை பறிகொடுத்தால், வாக்குரிமைகளை பறிகொடுத்தால் காலப்போக்கில் நாளடைவில் அவர்கள் தங்களின் குடியுரிமையை உறுதிப்படுத்தினால் மட்டும்தான் மறுபடியும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும். ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அந்த சுமை ஒவ்வொருவரின் மீதும் திணிக்கப்படுகிறது. இதுவரையில் அவர்கள்தான் நம்மை தேடி வந்து உன்னை வாக்காளரை சேர்த்துக்கிறேன் அவன் தான் செஞ்சான். இப்போ நீயே உன்னை வாக்காளராக சேர்த்துக்கொள், உன்னை குடிமகன் என்று உறுதிப்படுத்திக் கொள். இவையெல்லாம் ஏனோ தானோ என்று அவர்கள் செய்யவில்லை. அவங்களுக்கு தெரியும் இது மழைக்காலம், தமிழ்நாட்டில் இதுல பிரச்சனை இருக்கும். அவர்களுக்கு தெரியும் இது முடிந்ததும் பொங்கல் பண்டிகை வருகிறது, டிசம்பர் கடைசியில கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது. இதெல்லாம் செய்வதில் சிறைய சிரமம் இருக்க தெரியும். தேர்தல் 4 மாசம் தான் இருக்கு. இப்ப போய் 1 மாத கால இடைவெளியில் இதை நாம நெருக்கடி கொடுத்தா என்ன ஆகும்? இந்தியா முழுக்க இதுவரையில் 19 பேர் BLOs தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தில் இதை செய்ய முடியாம. கேரளாவில் ஒருத்தர், தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இறந்திருக்கிறாங்க. இந்த அழுத்தம் இருந்தாலும், பலர் தற்கொலை செய்து கொண்டாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தாலும், தங்களுக்கே வாக்களிக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்களுடைய வாக்குரிமைகள் பறிபோனாலும் அவர்களுடைய இறுதி இலக்கு குடிமக்கள் தேசிய பேரட்டை உருவாக்குவது. அதான் அவருடைய அல்டிமேட் எய்ம். அதுதான் அவருடைய அல்டிமேட் எய்ம். அது அவர்களின் அடுத்த அஜெண்டாவுக்கு பயன்படும்.
அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைக்க புதிய செயல் திட்டத்தை தீவிரப்படுத்த முடியும். இவர்களுக்கான வாக்காளர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொண்டு தேர்தல் தில்லுமுள்ளுகளை தேர்தல் ஆணையத்தின் மூலம் செய்து எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் 300-400 வாக்குகளில் மட்டுமே தோற்கக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து ஆட்சி அதிகாரத்தை முதலில் பகிர்ந்து கொள்வது, பிறகு கைப்பற்றுவது என்கிற நடவடிக்கைகளை அவர்களால் வெற்றிகரமாக செய்து காட்ட முடியும். அதற்கு பல மாநிலங்கள் சான்றுகளாக இருக்கின்றன. நீங்க பீகார் தேர்தலை பாத்தீங்கன்னா ரொம்ப நெக் டு நெக் வந்து 300 ஓட்டு, 200 ஓட்டு, 400 ஓட்டு, 600 ஓட்டு, 1000 ஓட்டு, 1200 ஓட்டு, இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எதிர்க்கட்சிகள் பல வேட்பாளர்கள் தோற்று போயிருப்பார்கள். பார்த்தா நமக்கு சந்தேகமே வராது. ஆனால் இதற்குள்ளே ஒரு சூது இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது. அதற்கான வல்லுநர்களை கொண்டு அவர்கள் இதை செய்கிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்கிற விவாதம் இன்றைக்கு தேசிய அளவில் வலுத்திருக்கிறது. அதை புறந்தள்ள முடியாது. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தை உண்மையான கட்டுக்குள், தங்களின் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இன்னைக்கு ஞானேஷ்குமார் என்பவர் யார்? அண்மையில் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு உயர் அதிகாரி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு நிறுவனத்தின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருப்பவர். அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இருந்தாலும் கூட அமித்ஷா அவர்களின் காலை தொட்டு வணங்குகிற காட்சி, அது மரியாதைக்காக செய்கிறார் என்றே ஒத்துக்கொள்வோம். ஆனால் அது வெளிச்சத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு நடக்கிறது என்பது கேள்விக்குறியாகிறது. ஒன்று. அதைவிட அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள், அணுக்கமானவர்கள், அமித்ஷா விரும்புவதை செய்யக்கூடிய அளவுக்கு தயாராக இருப்பவர்கள். இப்ப நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்தா நம்ம ஏதாவது சொல்ல மாட்டோமா? எனக்கு ஏதாவது செய்யுங்க, ஃபேவரா பண்ணுங்க, நான் இப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாருங்க, கேட்போமா? கேட்க மாட்டோமா? உள்ளூர்ல ஒரு சும்மா அந்த போலிங் ஆபீசர் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வந்தா கூட அவன்கிட்ட போய் நம்ம சிரிச்சிட்டு வரோம், கொஞ்சம் பாத்துங்க நம்ம பையங்களை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தெரிஞ்ச ஆள் இருந்தா, போலிங் ஆபீசர் தெரிஞ்சாலே நமக்கு ஒரு பெரிய தெரிஞ்ச ஆள் உட்கார்ந்துருக்கான். தெரியாத ஆளுன்னா நமக்கு ஒண்ணுமே பேச முடியாது, எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம பண்ண முடியாது. இப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டியவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை பீடத்தில் இருக்கிறார் என்றால் அவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாமலா இருப்பாங்க? அவ்வளவு நேர்மையானவர்களா மோடியும் அமித்ஷாவும்? அவ்வளவு நேர்மையானவர்களா பிஜேபி தலைவர்கள்? அவ்வளவு நேர்மையானவர்களா சங் பரிவார் தலைவர்கள்? அதெல்லாம் நீங்க அபிஷியல்ஸ், அதிகாரிகள், நாங்க அரசியல்வாதிகள், நமக்கிடையில அந்த அளவு மட்டும் உறவு இருந்தா போதும். நேர்மையா நீங்க என்ன சட்டம் சொல்லுதோ அப்படியே செயல்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்மை திறம் வாய்ந்த அரசியல் தலைவர்களா அவர்கள்? இன்ஃபுளுயன்ஸ் பண்ணவே மாட்டார்களா? தோழர்களே, தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் இன்றைக்கு ஒரே நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. தேர்தல் ஆணையமும் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களும் ஒரே நோக்கத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக வெளிப்படையாக இயங்குகிறார்கள். ஆகவே இது வெறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்கிற நடவடிக்கை அல்ல, வாக்காளர்களை அதிகமாக சேர்ப்பதற்குரிய முயற்சி அல்ல, போலி வாக்காளர்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி அல்ல, அந்நிய தேசங்களில் இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களை வாக்காளர்களாக மாறுவதை தடுக்கிற முயற்சி அல்ல. அவர்களுக்கு ஒரு தேசிய மக்கள் பேரேடு தேவைப்படுகிறது. அவர்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைப்பதற்கு சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை சிதைத்துவிட்டு மனுவின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி, கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது அவர்களின் இறுதி லட்சியம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேசிய குடிமக்கள் பேரேடு தேவைப்படுகிறது. மாற்று கருத்துள்ளவர்களை பலவீனப்படுத்த வேண்டும், எதிர்கருத்து பேசுகிறவர்களை வீழ்த்த வேண்டும், எழுந்திருக்க விடாமல் அவர்களின் இடுப்பெலும்பை முறிக்க வேண்டும், அவர்கள் மீண்டும் வலிமை பெற்று விடாமல் தடுக்க வேண்டும். இடதுசாரி அரசியலோ அம்பேத்கரிய அரசியலோ பெரியாரிய அரசியலோ
தேசியவாத மொழி வழி தேசியவாத அரசியலோ தலை தூக்கிவிடக் கூடாது. இவையெல்லாம் அவர்கள் விரும்புகிற ஒரே தேசம் ஒரே மதம் என்கிற கனவை நனவாக்குவதற்கு தடை கற்களாக இருக்கின்றன என்று அவர்கள் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆகவே பன்மைத்துவத்தை சிதைப்பது, ஆகவே மதச்சார்பின்மையை சிதைப்பது, ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பது, தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அம்பேத்கரின் கனவை சிதறடிப்பது. ஆகவே பிஜேபியை எதிர்க்கிறோம், சங் பரிவார்களை எதிர்க்கிறோம். எனவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், எஸ்ஐஆரை நிறுத்துங்கள், கைவிடுங்கள், வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற முறையை நடைமுறைப்படுத்துங்கள். பாஜகவோடு கூட்டு சேர்ந்து செய்கிற சதி முயற்சியை முற்றாக கைவிடுங்கள். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். இதை மக்களை திரட்டி போராடி தடுப்பதற்குரிய கால அவகாசம் இல்லை. அதனால் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான மாற்று கருத்துள்ளவர்களும் இப்போது ஒவ்வொருவராக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கானவர்கள் அங்கேயும் வந்து அமர்ந்து கொண்டார்கள். அந்த நிறுவனத்தையும் தங்களால் கையாள முடியும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள். விரும்பும் தீர்ப்பை எழுதி வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அயோத்தி தீர்ப்பு ஒரு சான்று. அவர்கள் விரும்பும்படி தீர்ப்பு அங்கே வரையப்பட்டது, வணையப்பட்டது, எழுதப்பட்டது. இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநிலத்தில் இயங்குகிற சிறிய கட்சி தான் என்றாலும் தேசிய பார்வை கொண்ட கட்சி, தேசிய பொறுப்புள்ள கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல்களால் இன்றைக்கு வரவேற்கப்படுகிற, பாராட்டப்படுகிற, தேசிய அளவில் உள்வாங்கப்படுகிற ஒரு பேரியக்கம். எனவே அவர்களின் கூட்டுச்சதியை அம்பலப்படுத்துவோம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்க உறுதியேற்போம் என்பதை சொல்லி, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை விட அறிவிப்பை ஆவலோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். தோழர்களே, ஒரு மாத காலமாக எனது இடது கண்ணில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் 22,000 விண்ணப்பங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவற்றில் 10% தான் இன்றைக்கு நான் பார்வையிட்டிருக்கிறேன். ஆனாலும் விரைவில் முதல் கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்பதை சொல்லி, எப்போதும் போல் நான் எடுக்கிற முடிவுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை, உங்களின் உடன்பரப்பு என்கிற அந்த உரிமையோடு கேட்டு என் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து 27ஆம் தேதி ஆவடி மாநகரத்தில் நடைபெறுகிற மாவீரர் நாள் நிகழ்ச்சியிலும் பங்கேற்று அதை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன்.